விஜய் அண்ணனுக்கு இன்னொரு அன்பான என்னுடைய அறிவுரையும் கூட. இல்ல பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கிறாங்க, இந்துத்துவ கட்சி, இந்து கட்சி, தமிழ்நாட்டில் அப்படியே பிஜேபி இந்து கட்சின்னு சொல்லிட்டோம்னா அப்படியே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஒன்னாயிருவாங்க, வாக்கரசியல் நன்றாக இருக்கு. கோவால 25% கிறிஸ்தவர்கள், 8% இஸ்லாமியர்கள் 3வது முறை ஆட்சியில் இருக்கின்றோம். மணிப்பூர் 53% மீத்தி டிரைபு, 16% குக்கி டிரைபு, அதுல 2017 இருந்து ஆட்சியில் இருக்கின்றோம். மேகாலயா 74% கிறிஸ்தவர்கள், 4% இஸ்லாமியர்கள், அதுல உங்களுக்கு தெரியும் இத்தனை காலமாக 2018 இருந்து ஆட்சியில் இருந்தோம். மிசோராம்ல 2018 என்டி அலையன்ஸ் ஜெயிச்சது, கிறிஸ்டியன்ஸ் 87% இருக்கிறாங்க. இண்டி அலையன்ஸ் அங்க பிக்சர்லயே கிடையாது. நாகாலாந்து கிறிஸ்டியன்ஸ் 87.9% இருக்கிறாங்க. 2018 இருந்து எங்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்கு. அதுல 18 எம்எல்ஏ பிஜேபி கையில் இருக்காங்க. தமிழகத்திலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள், வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதனால அந்த பொய்களை ஓரளவுக்கு தான் அரசியல்வாதிகள் பேச முடியும். அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க இந்தியா ஃபுல்லா தலித் சமுதாயம், பட்டியலின சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியாமா, தமிழ்நாட்டில் மட்டும் அண்ணன் திருமாவளவன் அவங்க இருக்கிறனால நம்ம கிட்ட வரலையா? திருமாவளவன் கர்நாடகாவே பிரச்சாரம் பண்றாரு. நான் கர்நாடகாவில் திருமாவளவன் பார்த்திருக்கேன், ரோட்ல பேசியிருக்கேன். திருமாவளவன் மகாராஷ்டிரா பிரச்சாரத்துக்கு போறாங்க. தமிழ்நாட்டிலே எத்தனை காலத்திற்கு ஏமாற்றி வைத்திருப்பீர்கள்? அதுவும் உடையத்தான் போதும். பாரதிய ஜனதா கட்சியில பட்டியலின சகோதர சகோதரிகள் பெருமளவுல வந்து கொண்டே இருக்கின்றார். பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறார், மத்திய அமைச்சர்களா இருக்கிறார். இந்தியா முழுசும் வந்துட்டாங்கன்னு அண்ணன் திருமாவளவன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. 2026 தமிழகத்திலும் சேர்ந்து முழுமையாக வந்து விட்டார்கள் சொல்லுவீங்க.